விக்ரமனின் நந்திபுரத்து நாயகி பாகம் 3 அத்தியாயம் 4 சிந்தனையும் சித்திரமும். அருள்மொழிவர்மர் அங்கு வந்ததையோ திரும்பி போனதையோ இன்பவள்ளி அறிய மாட்டாள். ஆனால் திடீரென ஏனோ அவள் மனதில் ஒருவித குறுகுறுப்பு ஏற்பட்டது. வேதனையும் அதே பொழுதில் புரிய முடியாத இன்பமும் கலந்து அவள் உள்ளத்திலே ஒருவித உணர்ச்சியை ஏற்படுத்தின. அவளால் அதற்கு மேல் முதியவர் பாடும் பதிகத்திற்கு ஏற்ப ஆட இயலவில்லை. எப்பொழுதும் இல்லாத களைப்பு திடீரென்று அவளை வந்து சூழ்ந்து கொண்டது. அப்படிப்பட்ட சமயங்களில் அவள் மறுமொழி ஏதும் பேசாமல் குடிலை நோக்கி சென்று விடுவாள். அப்பொழுதும் அதே போல் அவள் குடிசையை நோக்கி விரைந்து சென்றாள். சற்று முன்பு அரைகுறையாக விடப்பட்டு வந்திருந்த சமையல் வேலையை கவனிப்பதற்காக அவள் செல்கிறாள் என்று முதியவரும் வாகீசனும் எண்ணினார்கள். ஆனால் சிறிது நேரம் கழிந்து அவர் வந்து பார்க்கும் பொழுது திண்ணையில் முகவாயில் கையை வைத்துக் கொண்டு அவள் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்தவாறு அமர்ந்திருப்பதை கண்டனர். பல முறை அவ்விதம் அவள் இருப்பது முதியவருக்கு தெரியும். அவள் யாரோ தான் யாரோ என்றில்லாமல் அவளுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் அவர் பங்கெடுத்து கொண்டு அவள் உள்ளத்து வேதனையிலும் சரி களிப்பிலும் சரி சேர்ந்து கொண்டு நெருங்கிய உறவினர் போலவே அவளை பாவித்து வந்தார். இன்பவள்ளியின் கதை அவருக்கு ஓரளவுக்கு தெரியும். ஓரளவுக்கு என்பதை விட இன்பவள்ளி தன்னை பற்றி அறிந்திருந்ததை விட அவருக்கு இன்னும் ஒரு படி அதிகமாகவே தெரியும் என்று கூட சொல்லலாம். ஆனால் அவள் மனதிலே திடீரென ஏற்படும் வேதனையை அவரால் புரிந்து கொண்டு அதை நிவர்த்திக்க முடியவில்லை. சாதாரண கவலையா? அவளுடைய கவலையை தீர்க்க சாதாரண மனிதர்களால் இயலுமா? அரச குடும்பத்துடன் பேசியல்லவா தீர்க்க வேண்டியிருக்கும். அது அவ்வளவு எளிதாக முடியக்கூடிய காரியமா? அஜந்தாவில் அவர்கள் இருந்தபோது ஓரிரு சமயம் இப்படித்தான் இன்பவள்ளி யாரிடமும் பேசாமல் சோர்வடைந்தவள் போல் எங்காவது தனியே சென்று அமர்ந்து விடுவாள். தன் எதிரே நடக்கும் சம்பவங்கள் ஏதும் அவளுக்கு தெரியாமல் சிறிது நேரம் இருக்கும். அப்படிப்பட்ட போதில் முதியவர் இன்பவள்ளியை தேற்றி இருக்கிறார். வாழ்க்கையிலே நாம் கொள்ளக்கூடிய லட்சியங்கள் எளிதில் அடையக்கூடியவையாக இருந்தால்தான் மனதில் வேதனை ஏற்படாமல் இருக்கும் என்று பொதுவாக உபதேசம் செய்வது போல் இன்பவள்ளியின் மனக்குறையை அறிந்து அதை சரி செய்துவிட பார்ப்பார். இன்பவள்ளியால் புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியுமா? தஞ்சை இளவரசர் மீது தான் கொண்டிருக்கும் காதல் அடைய முடியாத ஒன்று என்பதை முதியவர் எடுத்து கூறுகிறார் என்பது அவளுக்கு தெரிந்துவிடும். ஆனால் காதல் எனும் தெய்வீக மலர் உயர்வு தாழ்வை எதிர்பார்த்தோ தெரிந்து கொண்டோ மலர்வதில்லை. மின்னல் போல் கனப்பொழுதில் தோன்றும். அதை அந்தஸ்தும் செல்வமும் பிரித்துவிட முடியுமா? முல்லைத்தீவில் அவள் இளவரசரை ரத்தன வியாபாரியாகத்தான் சந்தித்தாள். ரத்தன வியாபாரி என்பதற்காக அவர் மீது அவள் காதல் கொள்ளவில்லை. பிறகு அந்த காதல் எவ்விதம் தோன்றியது? தெய்வீக காதல் என்று சொல்கிறார்களே, அது இப்படித்தான் இருக்குமோ என்று பல முறை அவள் எண்ணி தன்னை தானே தேற்றிக் கொண்டதுண்டு. சோழ நாட்டிற்கு வந்த பிறகுதான் தன்னுடைய எண்ணம் தன் மனத்தை கட்டியிருக்கும் கோட்டை சாதாரணமானதன்று என்பதை தெரிந்து கொண்டாள். அது மிக உயர்தரமான பீடத்தை உடையது. அந்த சிம்மாதனத்தின் மீது கலை செல்வங்களை அமைக்க வேண்டுமென்றால் அவ்வளவு எளிதில் அது முடிந்துவிட முடியாத ஒன்று என்பது புரிந்துவிட்டது. ஒருவேளை தஞ்சையிலேயே தங்கி இருந்திருந்தால் நிலைமை வேறாக இருக்கலாம். தன்னை அஜந்தாவிற்கு பயணம் செல்லுமாறு இளைய பிராட்டியார் கேட்டுக்கொண்டவுடன் அவளும் ஒரு பெண்தானே, மற்றொரு பெண்ணின் இதயத்தை எளிதில் புரிந்து கொண்டாள். இளைய பிராட்டியின் எண்ணத்திற்கு விரோதமாக அவள் நடந்து கொள்ள விரும்பவில்லை. அதனால் அதிகம் அறிமுகமாகாத ஓவியருடனும் முதியவருடனும் வெகு தொலைவில் இருந்த ஓவிய களஞ்சியமான அஜந்தாவை நோக்கி செல்ல சம்மதித்தாள். மனதிற்கு பிடித்த ஒருவரை விட்டு வெகு தொலைவு பிரிந்து செல்வது ஒன்றினாலேயே அவரை மறந்துவிட முடியும் என்பது சரியான கருத்தாகாது. பிரிவு என்பது மேலும் பிணைப்பை ஏற்படுத்தும். அஜந்தா சென்ற இன்பவள்ளிக்கும் அத்தகைய ஒரு நிலைதான் ஏற்பட்டது. அவள் சித்திரங்களின் அழகிய வண்ணங்களை அந்த குகை மண்டபங்களிலெல்லாம் காணும் பொழுது அவள் இதயத்திலும் காதல் ஓவியம் கிளர்ந்து எழுந்து நிற்கும். அஜந்தாவின் பழைய வரலாற்றை சாளுக்கிய மன்னர் தம் பரிவாரங்களுடன் வந்து கம்பீரமாக ஒவ்வொரு ஓவியத்தையும் பார்த்த சம்பவங்களை முதியவர் கூறி வரும் பொழுது சோழ நாட்டு இளவரசரே அங்கு நேரிடையாக வந்திருப்பது போலவும் குகைகளில் உள்ள ஓவியங்கள் எல்லாம் மறைந்து தானே உயிர் சித்திரமாக ஒவ்வொரு இடத்திலும்
பலவித பாவங்களை காட்டி திகழ்வது போலவும் ஓவியத்தை காண வந்த இளவரசர் தன்னை இதயத்தில் சிறைபிடித்து அழைத்து சென்று விட்டது போலவும் இன்பவல்லி கற்பனை செய்து கொண்டாள். நடனமாடும் குழுவினரின் சித்திரத்தை அவள் பார்த்த பொழுது தானும் அந்த சித்திரத்துள் ஒருத்தியாக நின்றிருப்பது போல் கற்பனை செய்து கொண்டாள். இளவரசர் தன்னுடைய சபையில் தன்னை நடனமாட அழைக்க மாட்டாரா என்று தான் ஏங்குவது போலவும் பிரம்மை கொண்டாள். என்னை தாங்கள் மறந்து விட்டீர்களா என்று அவள் கேட்கிறாள். இளவரசருக்கு அவளுடைய குரல் செவியில் கேட்டதாக தெரியவில்லை. மேலும் இன்பவல்லி உரத்த குரலில், ஆனால் மிகவும் பணிவுடன் தான் கேட்கிறாள். எனது நடன குழுவில் உங்கள் விருப்பத்திற்கேற்றவாறு நடனமாடும் மடந்தையர் இருக்கிறார்கள். நீங்கள் ரசித்து மகிழும் வண்ணம் எல்லாவித நடன தோற்றங்களையும் நாங்கள் ஆடி காட்டுவோம். அல்லது நான் மட்டும் தனியே உங்களை மகிழ்விப்பதற்காக ஆட வேண்டும் என்று நீங்கள் கட்டளையிட்டால் அப்படியே நான் காத்திருக்கிறேன். என்னுடைய திறமையை எவ்வளவு நாள்கள்தான் அடக்கி வைத்திருப்பதாம் என்று கிஞ்சுவது போலவும் குஞ்சுவது போலவும் பேசினாள். தன்னந்தனியே அவள் இவ்வாறு பேசுவதும் சிரிப்பதும் முதியவருக்கு கவலையைத்தான் அளித்தன. அப்படிப்பட்ட நிலை சர்வசாதாரணமாக யாருக்கு ஏற்படும் என்பதை முதியவர் அறிந்திருக்கிறார். தனக்குத்தானே பேசிக்கொள்வதும் சிரித்துக் கொள்வதும், யாருடனும் பேசாமல் மௌனமாக இருப்பதும், சுற்று சூழ்நிலையை கவனியாது ஏதோ கண்ணுக்கெட்டாத தொலைவில் இருக்கும் ஒரு நிலையை பார்த்தவாறு இருப்பதும் யாருக்கு ஏற்படும் என்பது முதியவருக்கு தெரியும். காதல் வயப்பட்ட பிச்சிக்கு அன்றோ அந்த நிலை ஏற்படும். இப்படி இருந்தால் இன்பவல்லியும் ஒரு நாள் ஏக்கமுற்று பித்து பிடித்தவளாக ஆகிவிடுவாளோ என்று அவர் அஞ்சினார். மேலும் மனித நடமாட்டமற்ற அமைதி குடிகொண்டிருந்த அஜந்தா மேலும் இன்பவல்லியின் சோர்வை அதிகமாக்கி விடுமோ என அஞ்சினார். ஆனால் அதிக நாள்கள் அங்கு தங்கி இருக்க முடியவில்லை. பெரும் மழை பிடித்துக் கொண்டது. காட்டு மிருகங்களின் தொந்தரவும் விஷ ஜந்துக்களின் நடமாட்டமும் அவர்களை அங்கே அதிகம் தங்க விடாமல் விரட்டின. பிறகு சோழ நாட்டை நோக்கி பயணப்பட தொடங்கிய பொழுது பல நாள்களுக்கு இன்பவல்லி பழைய நினைவு கொள்ளாமல் எப்பொழுதும் நாட்டியத்தை பற்றியும் சிற்பத்தை பற்றியும் அறிந்து கொள்வதிலேயே காலத்தை கழித்ததனால் பழைய காதல் நினைவு அவளுக்கு ஏற்படவில்லை. இப்பொழுது பெண்ணையாற்றங்கரையில் தங்கியிருக்கும் பொழுது திடீரென முன்போல் ஒரு பிரம்மை பிடித்த நிலை ஏற்பட்டதை கண்டவுடன் முதியவர் கவலை கொண்டார். இன்பவல்லி என்று மெல்ல அழைத்தார். பலமுறை அழைத்தார். திடீரென்று கலைந்த கனவிலிருந்து விழித்துக் கொண்டவள் போல் இன்பவல்லி திடுக்கிட்டு எழுந்தாள். என்ன குழந்தாய், ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்து விட்டாயே என்று முதியவர் கேட்டார். இன்பவல்லி நொடியில் தன் முகபாவத்தை மாற்றிக்கொண்டு புன்னகையை வரவழைத்துக் கொண்டு, ஒன்றுமில்லை, நாம் எப்பொழுது தஞ்சைக்கு செல்வோம் என்று கேட்டாள் அவள். தஞ்சையிலிருந்து நமக்கு அழைப்பு வந்தால்தானே குழந்தாய் அங்கு செல்லலாம். அதுவரையில் நாம் அருகே உள்ள சிதம்பரத்திற்கு சென்று அங்குதான் நம்முடைய காலத்தை கழிக்க வேண்டும். சிதம்பரம் பெரிய கோயிலை நீ கண்டிருக்கிறாயா? வெகு சீக்கிரத்தில் நாம் அங்கே சென்று விடுவோம் என்றார் முதியவர். இன்பவல்லி தில்லை சிதம்பரத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாள். உலகை படைத்து காத்து அழிக்கும் அழகிலா விளையாட்டுடைய சிவபெருமான் உலகை வாழ்வித்துக் கொண்டிருக்கும் பூலோக கைலாயமாயிற்றே அந்த ஊர் என்று அவள் எண்ணினாள். இப்படி தனியே மனித சஞ்சாரமற்ற இடத்தில் வாழ்வதை விட ஆண்டவன் திருக்கோயில் இருக்கும் இடத்திற்கு சென்று அவனது வடிவழகை கண்டு கழித்தவாறு இருக்கலாம் என்ற எண்ணம் அவளுக்கு தோன்றியது. நாம் ஏன் இன்றே சிதம்பரத்திற்கு புறப்பட்டு விடக்கூடாது என்று கேட்டாள் இன்பவல்லி. முதியவர் சிரித்தார். அப்படி இல்லை குழந்தாய், இன்னும் சிற்ப வேலைகள் சில இங்கே முடிவடையாமல் இருக்கின்றன. அவற்றை முடித்து உரியவரிடம் சேர்ப்பித்து விட்டுதான் நாம் புறப்பட வேண்டும். மேலும் இந்த அமைதியான சூழ்நிலையை விட்டு புறப்படுவதற்கு மனமே வரவில்லை என்றார் முதியவர். அவருடைய சமாதானத்தை இன்பவல்லி ஏற்றாள் என்று சொல்ல முடியாது. அவள் மறுமொழி பேசாமல் மீண்டும் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்தவாறு உட்கார்ந்திருந்தாள்.